Good morning students. Propagation of errors next நாம் பார்க்க போறது error in the product of two quantities. அதாவது இரு அளவுகளை பெருக்குவதால் ஏற்படும் பிழைகள். Let del A and del B be the absolute errors in the two quantities A and B respectively. Two quantities. அதோட first quantity A which is equal to A plus or minus del A. Second quantity B which is equal to B plus or minus del B. நம்ம ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ரெண்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். இன் ப்ராடக்ட் Z which is equal to A into B. Z which is equal to A plus or minus del A into B plus or minus del B. இப்போ இந்த டூ குவான்டிட்டிஸ்லையுமே எரர்ஸ் இருக்குது. அப்போ எரர்ஸ் உள்ள அந்த டூ குவான்டிட்டிஸையும் மல்டிபிள் பண்ணோம்னா அதில் கிடைக்கிற அந்த டோட்டல்லே என்ன இருக்கும், எரர்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இசட்லேயும் எரர்ஸ் இருக்கும். ரைட்? இப்போ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. நெக்ஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணுறோம். ஏ இன்டு பி ஏ இன்டு டெல் பி, அதாவது ஏ இன்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்டு del B plus or minus del A into B plus or minus del A into del B. இப்போ போட்டுருக்கும் பாருங்க. ஓகே, இங்கே போட்டுருக்கும் பாருங்க. Z plus or minus del Z which is equal to A into B plus or minus A into del B plus or minus B into del A plus or minus del A into del B. So next dividing left hand side by Z, அதாவது left hand sideல Z அலையும் right hand sideல AB அலையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ Z by Z plus or minus del Z by Z which is equal to AB by AB plus or minus del AB, sorry, A del B by AB plus or minus B del A by AB plus or minus del A into del B by AB டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து Z by Z கேன்சல் பண்ணிடலாம், AB by AB கேன்சல் பண்ணிடலாம், A கேன்சல் பண்ணிடலாம், B கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அப்போ Z by Z கேன்சல் பண்ணிட்டோம். என்ன கிடைக்கும், 1 வருமா? அப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del Z by Z which is equal to AB by AB கேன்சல் பண்ணிட்டா இங்கே 1 கிடைக்குமா? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del B by B ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A, ஏன்னா கேன்சல் பண்ணிருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A டாட் del B by B. அதே மாதிரி இந்த 1 கேன்சல் பண்ணிடலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைன்ஸ் என்ன கிடைக்கும், del Z by Z which is equal to, இங்கே பாருங்க, del B by B ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A. இது ரெண்டுக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுக்கும் வேல்யூஸ் கொடுத்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து del A by A இன்ட்டு del B by B, இதுக்கு அதே வேல்யூஸ் கொடுத்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் எடுக்கும்போது கிடைக்கிற அந்த வேல்யூஸு இதை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? இதை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை என்ன பண்ணுறோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? புறக்கணிக்கப்படுகிறது, 0 ஆயிரும். அப்போ del Z by Z which is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் பொது எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A plus del B by B. Equation number 3. But the maximum fractional error in the product of two quantities is equal to the sum of the fractional errors in the individual quantities க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அதாவது இரு அளவுகளை பெருக்குவதால் ஏற்படும் பின்ன பிழையானது தனித்தனி அளவுகளின் பின்ன பிழைகளின் கூடுதலுக்கு சமமாகும். ஸோ இதை வச்சியும் ஒரு எக்ஸாம்பிள்ஸும் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 1.7. The length and breadth of a rectangle. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, செவ்வகம். அதோட லென்த் என்ன, லென்த் 5.7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். அதோட பிரெத்து 3.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 சென்டிமீட்டர். Calculate the area of the rectangle with errors limits கேட்குறாங்க. அப்போ ஏரியா நமக்கு தெரியும்,
length into breadth. Length என்ன? Length L which is equal to 5.7 plus or minus 0.1 centimeter. Breadth B which is equal to 3.4 plus or minus 0.2 centimeter. Area with error limit A plus or minus del A என்னன்னு கேட்குறாங்க. First நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். Length and breadth. Length 5.7 இது errors. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுதான் வந்துட்டு ட்ரூ வேல்யூ 5.7 into breadth 3.4 which is equal to ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 19.38 கிடைக்கும். ஸோ இந்த 38 ரவுண்ட் அப் பண்ணோம்னா நமக்கு 4னு கிடைச்சிரும். இப்போ 19.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த லென்த்துக்கும் சென்டிமீட்டர், பிரெத்துக்கும் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அண்ட் தென் நான் போன இதை பார்த்துருப்போம் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் இங்கே பார்த்துட்ருக்கோம் ப்ராடக்ட். இப்போ del A by A which is equal to del L by L, இதுக்கு ஏற்ற மாதிரி லென்த் அண்ட் பிரெத்து. இப்போ del L by L plus del B by B. இப்போ del A ஈக்குவல் டு இங்கே டிவைடில் இருக்கிற A ரைட் சைடு போனால் மல்டிபிள் ஆயிரும். இப்போ del L by L plus del B by B into A. இந்த A ரைட் சைடு போயிடுச்சு. ஓகே, அடுத்து இதுக்கான வேல்யூஸ் நம்ம ப்ளக் இன் பண்ண போகிறோம். del L டெல்லுங்கிறது அது அப்சல்யூட் எரர். இதுதான் del L. இது del L, இது ட்ரூ வேல்யூ L, இது del B, இது ட்ரூ வேல்யூ B. அப்போ del L என்ன போடலாம்? 0.1 போடலாமா? பை Lக்கு 5.7 ப்ளஸ் del B 0.2 டிவைடட் பை B 3.4. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.0175 கிடைக்கும். ப்ளஸ் இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 0.0588 கிடைக்கும் இன்ட்டு 19.4. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணோம்னா 1.48னு கிடைக்கும். ஸோ இந்த 48 ரவுண்ட் அப் பண்ணால் 5னு கிடைச்சோம். ஸோ இந்த ரவுண்ட் அப் பண்ணுறதுனா நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். 1.48 இந்த 48 ரவுண்ட் பண்ணால் நமக்கு 1.5னு கிடைச்சிடும். இதுதான் என்னோட அப்சல்யூட் எரர்ஸ். ஏரியா வித் எரர் லிமிட் A which is equal to ஏரியா நான் கண்டுபிடிச்சிருப்போம் 19.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 19.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் அதனோட அப்சல்யூட் எரர்ஸ் 1.5. அப்போ என்னோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 17.9 to 20.9 இருக்கும். அதாவது 19.4 ப்ளஸ் பண்ணோம்னா ப்ளஸ் 1.5, இது ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 20.9 கிடைக்கும். 19.4 மைனஸ் 1.5 ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 17.9 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட லிமிட். ஓகே, ஸோ இதெல்லாம் 2 மார்க் ஆர் 3 மார்க் கேட்பாங்க இந்த எக்ஸாம்பிள்ஸும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேப்பா.